தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்திலும் தேவ பக்தியிலும் கர்த்தரை சேவிப்பதிலும் வைராக்கியமாக நமக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பற்றி பார்ப்போம். தானியேல் 3:1 பார்க்கிறோம். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான தன்னை பொற்சிலையாக பண்ணுவித்து எக்காலம், நாகசுரம், கின்னாரம், சுரமண்டலம் முதலான சகலவித கீதவாத்தியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவின் சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகின்ற அக்னி ஜுவாலையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ராஜாவின் கட்டளைக்கு இணங்க அந்த மக்கள் அனைவரும் தாழ விழுந்து வணங்கினார்கள். பாபிலோனில் உள்ள ஞானிகள் யூத இளைஞர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்று அரசரிடம் கூறினார்கள். ராஜா கோபப்பட்டு அவர்களை நோக்கி, மெய்தானா என்று கேட்கிறார். ராஜாவுக்கு கடும் கோபம் உண்டு. உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். ராஜா சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் தங்கள் சால்வைகளோடு கட்டப்பட்டு எரிகின்ற அக்னி ஜுவாலையின் நடுவிலே போடப்பட்டார்கள். சூளை மிகவும் சூடாக்கப்பட்டதினால் தூக்கி சென்றவர்கள் அக்னி ஜுவாலை கொன்று போட்டது. எரிகின்ற அக்னி ஜுவாலையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜா எழுந்து சென்று பார்க்கிறார். அங்கே 4 பேர் விடுதலையாய் அக்னி ஜுவாலையில் உலாவுவதை காண்கிறார். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று தானியேல் 3:25 பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா எரிகின்ற அக்னி ஜுவாலையின் வாசலண்டை வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அவர்கள் தலைமயிர் கருகாமலும் அவர்கள் சால்வையில் சேதப்படுத்தாமலும் அக்னி மனம் வீசாமலும் இருப்பதை காண்கிறார்கள். அப்பொழுது ராஜா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். 3 தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். முதலாவதாக டேக் டெசிஷன். தானியேல் 1:8 பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ புதிய தேசத்தில் வந்த பிறகும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தாமல் காத்துக் கொள்கிறாங்க. இதனால பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இறக்கும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ராஜா அரண்மனை வேலை கிடைத்த பிறகும் அவர்கள் தங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டதனால் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக வைராக்கியம். கடவுளுக்காக நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அடிமைகளாக போன போதிலும் வேறு தேவர்களை வணங்காமல் விக்கிரங்களுக்கு விலக்கி காத்து கர்த்தர் சொன்ன 1ஆம் 2ஆம் கற்பனைகளை கடைபிடித்தனர். கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக இருப்பார். சிறையிருப்புக்கு போன இடத்தில் தலைவர்களாக மாற்றினார். மூன்றாவதாக விசுவாசம். ஃபெய்த் த்ரூ ஃபயர். 7 மடங்கு அதிகமான நெருப்பிலும் துன்பத்திலும் கர்த்தர் மேல் விசுவாசமாக இம்மூவரும் பயப்படாமல் அக்னி ஜுவாலையிலே சென்றனர். கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தரே உங்களுக்கு துணையாக நிற்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வாக்கு தத்துவத்திற்கு ஏற்ப அந்த நெருப்பு ஜுவாலையிலே அவர் அவர்களுக்கு துணையாக வந்தார். இதை பார்த்த ராஜாவே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுக்கு ஸ்தோத்திரம், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். God stands for those who stands for him. நாமும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல் கர்த்தருக்கு என்று தீர்மானமாக வைராக்கியத்துடன் கர்த்தர் மேல் விசுவாசமாய் வாழ்வோம். ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அதிசயமாக தப்புவிக்க வல்லவரே, சுவாமி, இன்று நீர் கொடுத்த உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்காக வைராக்கியமாயிருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டு அதிசயமாக அவர்களை காப்பாற்று உம்முடைய தயவுக்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்விலும் ஆண்டவரே, இம்மட்டும் நீர் இடைப்பட்டு
எங்களை எல்லா தீமைக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்து வருகிறீரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, இனி வருங்காலங்களிலும் ஆண்டவரே, நீர் எங்களை பொறுப்பெடுத்து உம்முடைய சட்டைகளின் கீழே எங்களை காத்து உம்முடைய கிருபையால் எங்களை வழிநடத்த வேணுமாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் பிதாவே. ஆமென். உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடலமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடலமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்